தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியில் பல்வேறு அமைப்பினர் சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரத். பல்வேறு அமைப்பினர் சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படுது. இந்த போராட்டம் நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன? அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தமிழகத்தில் மொத்தம் சுமார் 67 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இந்த சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதம் என 2 முறை கட்டணமானது மாற்றி அமைக்கப்படும். தேர்தல் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதமானது கட்டணமானது உயர்த்தப்படவில்லை. அதற்கு மாறாக ஜூன் மாதம் 36 சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வானது அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஏனைய உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வந்தது. இந்த கட்டண உயர்வானது 5 முதல் 10% வரை கட்டண உயர்வானது அதிகரித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்டம் ராசாம்பாளையத்தில் உள்ள சுங்கச்சாவடியை பல்வேறு அமைப்பினர் சார்பில் இன்று முற்றுகை போராட்டமானது அறிவித்தனர். அதன்படி தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த முற்றுகை போராட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் மற்றும் மணல் லாரி உரிமையாளர்கள், கட்டுமான அமைப்பினர் என பல்வேறு தரப்பினர் இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்துள்ளனர். இதற்காக நாமக்கல் மாவட்டம் முழுவதும் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியில் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.